இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க, ஒரு ஜாலி மைண்டில் கூட வந்திருப்பாங்க, இல்லை ஒரு டூர் மாதிரி போகலான்னு கூட வந்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய பார்வை இவங்க பஸ் ஏறும்போது கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய காலங்கள் முடிய போகிறது, இனி அடுத்த தலைமுறை வரணும். கர்த்தர் நம்மை கொண்டு அடுத்த தலைமுறையை இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதை நினைக்கும் போது பேராயத்திற்கு மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த ராத்திரி வேளையிலே நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்தோம். நான் பாரத்தோடு சொல்கிறேன், நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன். பாரத்தோடு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கேயோ பிறந்த ஒரு மனிதர், நம்முடைய மொழியே தெரியாத ஒருவர், பாரத்தோடு தனக்கு சொத்து சுகம் எல்லாவற்றையும் அங்கே சந்தோஷமாக இருந்து அனுபவிக்கிறதுக்கு தன் மனைவியோடு இங்கே வந்து பாடுகள் பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு அவர் பாடுகள் படாமல் இருந்தால் நம்முடைய ரட்சிப்புக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பின்தங்கி தான் இருப்போம். எனவே இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வலிமையான ஒரு பரிசுத்தமான ஒரு மிஷனரியை, அவர் வாழ்ந்த இடத்தை, அவர் வேலை செய்த இடத்தை, அவர் மரித்த இடத்தை, அவர் அடக்கம் செய்த இடத்தை ஒவ்வொன்றையும் பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நல்ல நாள். ஆனால் இங்கேருந்து போகும்போது ஏதோ ஜாலியாக டூர் வந்தோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு போயிடாதீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க, இந்த டீம்லேயே வயசு கம்மியாக இருக்கிற பிள்ளைங்கள நான் மட்டும்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யாரும் நீங்களாக விரும்பி வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்க. இதுதான் உண்மையான விஷயம். வருகிறேன் என்று சொன்னவர்கள் அநேகர், ஆனால் கடைசி நேரத்தில் வந்தவர்கள் வேறு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனவே இந்த நாளிலே கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக போகலாம். இங்கே படித்த பிள்ளைங்க இருக்கலாம், அல்லது அதிகாரியாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் பெரிய பாஸ்டராக இருக்கலாம். உங்கள் அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் என்னை பார்க்கிலும் நீங்கள் எல்லாருமே எல்லா துறையிலும், கல்வியிலும், பொருளாதாரத்திலும், பதவியிலும், அதிகாரத்திலும், அழகிலும், வசதியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா? ஈகோ. இந்த ஈகோ மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய கண்கள் நீங்கள் உயர்வதை பார்க்கும், நீங்கள் உயர்வதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் பார்ப்பார்கள். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆனா இது நடக்கணும் அப்படின்னா, நான் படிச்சவன், எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு சபை இருக்கு, பெரிய சபை இருக்கிறது, ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, அல்லது நிறைய வசதியான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், அல்லது ஏசி போட்ட சர்ச் வச்சிருக்கிறேன், சிங்காரிச்சு வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ராத்திரி வேளை உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், எவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். நான் நீங்க உயர்த்தப்படும்படியாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். உங்கள் சபை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் பண்ணியே வேணா. இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், கணவருக்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும். இதனால நிறைய உண்மையை சொல்கிறேன், ஒரு சிலர் பயந்துருப்பீங்க. இதில் பிரச்சனையே கிடையாது, இதுக்காக எந்த சண்டையும் வரக்கூடாது. ஆனால் நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் 20 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 25 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். கூட இருக்கிற ஒரு மனைவிக்கு எது பிடிக்கும், கூட வாழ்கிற கணவனுக்கு எது பிடிக்காது என்பதையே நம்மால் சரியாய் சொல்ல முடியாத போது, காணாத தெய்வத்தை குறித்து விசுவாசமாய் நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, முகமுகமாய் தரிசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. காரணம், அவரை நாம் சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. காரணம், நம்முடைய ஈகோ. இன்னைக்கு 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கார்கள். இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்னது? ஈகோ. ஒரே செகண்ட் அவர்களுக்கு வந்த ஈகோ அவருடைய மொத்த குடும்பத்தையும் தெருவில் என்ன பண்ணிடுச்சு, கொண்டு வந்துடுச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டுமா? தேவன் எழுப்புதலான காரியத்தை உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? இந்த மகிழ்ச்சியா? உங்களுடைய மகிழ்ச்சியை ஒரே செகண்ட்ல தரைமட்டமாக்க முடியும். உங்களுடைய சந்தோஷத்தை
ஒரு செகண்ட்ல ஒரே ஒரு கால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க உங்க சந்தோஷம் சுக்குநூறாய். ஆனால் என் தேவனாடி கர்த்தர் உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அவர் கொடுக்கிற சந்தோஷத்திற்கு அளவும் இல்லை, அதை ஒருவனும் பிடுங்கவும் முடியாது, அதை ஒருவனும் அழிக்கவும் முடியாது. ஆனால் இவை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல உங்ககிட்ட ஒரு வெறுமை வேணும். இந்த வெறுமை இல்லை, உங்களை தாழ்த்தல. ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம வந்தேன், என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்க நினைக்கலாம் இப்போ எதுவுமே இல்லைன்னா ஏதோ ட்ரெஸ்ன்னு நினச்சிக்கலாம். நான் அதை சொல்லலை. பிறந்த போது என்ன சாப்பிடணும், என்ன வேணும், யார் அம்மா, யார் அப்பா, யார் சொந்தம், யார் பந்தம், நம்ம எந்த வீட்டில் பிறந்தோம் எதுவுமே தெரியாம ஜீரோவா பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுறதுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தாசர்களே, நான் சொல்றது அந்த ஜீரோ. தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஜீரோவாக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஹீரோவாக்கி பாருங்க. இதுதான் நிஜம். உங்களை என்னைக்கெல்லாம் ஜீரோவா ஆக்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் கர்த்தர் உங்களை பெரிய ஹீரோவாக மாற்றுவார், உங்க சபையில மாற்றுவார். ஒருத்தர் சொன்னாரு, சபையில அற்புதம் நடக்கலாம், அந்த சபைக்கு போகாதீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் சபையிலே உங்களை கொண்டு அற்புதம். இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்றேன், உங்க சர்ச்சில் இருக்கிற சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் யார் தெரியுமா? நீங்க தான். ஆண்டவரே, நான் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட படிப்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல, எனக்குள்ள ஈகோ, எனக்குள்ள எல்லாவற்றையும் இந்த ராத்திரி வெளியில இந்த இடத்துல என்னை முற்றிலுமாய் கழுவும், என்னை முற்றிலுமாய் கழுவும், என்னை முற்றிலுமாய் சுத்திகரியும், என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தும். இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகும்போது தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய கிருபையும் அவருடைய வல்லமையான அந்த மகிமையும் உங்கள் ஒவ்வொருக்குள்ளையும் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பயணத்துடைய கண்களை மூடுங்க. நீங்க யாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண தேவையில்ல, சத்தமா ஜெபம் பண்ண தேவை. உங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, என்ன வெறுமையா தகப்பனே. நீங்க நிறைய பிளான்லாம் பண்ணிருப்பீங்க உங்க வாழ்க்கையில, உங்க சபையில நிறைய திட்டம்லாம் போட்டிருப்பீங்க, உங்க படிப்புல நிறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சிருப்பீங்க, உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க போஸ்டிங் முன்னேறதுக்காக நிறைய பிளான்லாம் பண்ணிருப்பீங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்திருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை வெறுமையாக்கி பாருங்க. நீங்கள் நினைக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைக்காத காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை நோக்கி பார்க்கிற ஒருவரும் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கமடையார்கள். இதுதான் நான் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு உங்க இருதயம் ஸ்திரப்படணும். இருதயம் ஸ்திரப்படணும்னா அதுல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே வரணும். கழிவுகள் வெளியே வந்தாதான் அங்க உறுதிப்படும். குப்பையில போய் பேஸ் போட முடியாது. உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஊழியத்துல நீங்க நிறைய குப்பை வச்சிருப்பீங்க, டஸ்ட்பின் மாதிரி. அவை எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபில்டர் பண்ணணும். இதை ஃபில்டர் பண்ண கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கடைசியா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவேற்றுவார். உங்களுக்கு கொடுத்ததை எவனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை எவரும் திருட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை ஒருவனும் மாற்றவும் முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல மாற்ற முடியாத ஒன்றே ஒன்று மாற்றம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சேனைகளை கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளையே, அமைதியா உங்க இருதயத்திலிருந்து என்னை வெறுமையாக்கும், என்னை பலப்படுத்தும். நான் இங்கிருந்து போகும்போது ஒரு விசேஷ கிருபையோடு போக வேண்டும். ஒரு விசேஷ கிருபை, ஒரு விசேஷ வல்லமை, ஒரு விசேஷமான அபிஷேகம் எனக்கு வேண்டும். என்ன ஜீரோவாக்குனாங்க. நான் ஜீரோவா என்னை தாழ்த்துகிறேன். நான் ஒன்றிற்கும் உதவாத ஆண்டவரே, நான் தாழ்த்துகிறேன். என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் வாழ்க்கை, இனி வரும் வாழ்க்கை வேறு. இதுவரைக்கும் என் ஊழியம், இனி வரும் ஊழியம் வேறு.
இதுவரைக்கும் என் படிப்பு, இனி வரும் படிப்பு வேற. இதுவரை நான் பணியாற்றுகிற பணி, இனிமேல் வருகிற பணி வேறு. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்னை நான் வெறுமையாக்குகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வெறுமையாக்குகிறேன். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் வெறுமையாக்குகிறேன். நான் ஒன்றுமில்லாதவன் ஆண்டவரே. நீர் என்னை அழைத்து, நீர் என்னை தெரிந்து கொண்டு, நீர் எனக்கு பெயர் வைத்து, என்னை ஆசாரியனாய் நிலைநிறுத்து. நீரே உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே என்னை இந்த நாளிலே உயர்த்தி வைத்திருக்கிறேன். என்னைக்கு பாத்திரம் வெறுமையா சுத்தமாக்கப்படுதோ அங்கதான் பால் கெடாம பொங்கி வரும். இப்ப செதிக்க போகிறோம். கர்த்தர் அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை வரங்கள் பெற்றவர்கள், ஆதியிலே பெற்ற அந்த அபிஷேகம் இன்றைக்கு வரும். முதல்ல உங்களுக்கு அபிஷேகம் எப்படி வந்ததோ, தேவனுடைய அந்நிய பாஷை நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்களோ, கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்றைக்கு தரணும். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு அபிஷேகமே இல்லை, எனக்கு அந்நிய பாஷை தெரியாது, எனக்கு தேவனுடைய வரம் இல்லை, தேவனுடைய வல்லமை இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை, கவலைப்படாத. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆவியில நிரப்புவார். கர்த்தர் ஆவியில நிரப்புவார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இழந்து விடாதபடி உங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நேரம், புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு தருணம். தேவ பிள்ளையே, உங்களை முழுமையாய் நான் ஒன்றுமில்லை. நீங்க ஓடினதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நீங்க முயற்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட். ஆண்டவரே, தாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன். சொல்லுங்க பாருங்க, காலத்துல இருந்து அமைதியா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுத்து நான் என்னை வெறுமையாக எமக்கு முன்பாக நிறுத்துகிறேன், வெறுமையாக நிறுத்துகிறேன். மனசுல இருந்து யாருக்கும் உங்க சத்தம் கேட்க தேவை. நீங்க அப்பா கிட்ட பேசுறது அப்பாவுக்கும் உங்களுக்கு மட்டும் இருந்தா போதும். நீங்க பேசுறது உங்க அப்பா கிட்ட, அடுத்தவங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது, அடுத்தவங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில கூட கர்த்தர் உங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலையை சகலவற்றையும் மாற்றுவார், சகலவற்றையும் மாற்றுவார். எனவே இந்த நாளில கூட நாம் கர்த்தரிடத்தில் கேட்க போவதில்லை, என்னை நிரப்போம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Oh, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து கர்த்தரிடத்தில் பேசுங்க. அப்பா கிட்ட பேசுங்க. உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கிடையாது. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சொல்பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் சொல்பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. நடக்க முடியல, பார்த்து முடியல. என் பலத்தால் பார்த்து நடக்க முடியல. எல்லாரும் வாயை திறந்து என் சுயபலத்தால் நடக்க முடியல. இயேசுவே நடக்க முடியல. தாங்கி ஓடி பார்த்து ஓட முடியல. என் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல. என் பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சொல்பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, இயேசுவை நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, எளிமையான எண்ணெய், சுயபலத்தோடு ஓடின எண்ணெய் பலப்படுத்தும் என்று தயவு செய்து உங்கள் வாயை, என்னைக்கு வாயை திறக்கமா, நிச்சயமா இந்த இடத்துல இருந்து போகும்போது விடுதலை போவீங்க, தெய்வீக மகிமையோடு போவீங்க. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாருங்க. என் சுயபலத்தால் ஓடி
ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் தோள்பலத்தால் சுமக்க முடியல, என் கால்பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, பாதைகள் கரடு மேடைகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கவேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடைகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கவேலிகள். எந்தெந்த பாதையில வந்திருக்கிறீங்க, எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, நிறைய பேர் பலவீனத்தோட இருக்கிறீங்க, சோர்ந்து போய், ஆனா கர்த்தர் உங்களிடத்துல ஒரு எழுப்புதல் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அசைவாடுதலை அவர் இந்த நாளிலே உங்கள் மேல் ஊற்றி ஒவ்வொரு அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பெருமையான எண்ணெய் ஸ்தோத்திரம் 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 சுராஜா மைதுதி ஹalleluya hallelujah 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 ராஜாவே மதுரைக்கிறோம் ஆண்டவரே, மகிமை தேவனே மதுரைக்கிறோம் ஆண்டவரே, இமானுவேலே மனந்தியோட மதுரைக்கிறோம், பரிசுத்த ஆவியாக நெச்சரவானே மனந்தியோட மதுரைக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா தேவனே மதுரைக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே மதுரைக்கிறோம், உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவரே மனந்தியோட மதுரைக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென் 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 ஆமென். யார் கண்களை திறந்து என்ன பார்க்கறீங்க? கர்த்தரை நோக்கி பாருங்க. கண்ணை மூடுங்க. தேவனுடைய வல்லமை உன் ஊழியத்தில் கர்த்தர் பல சிந்தைகள் ஆவியானவர் அசைவாடாதபடி உன்னுடைய சிந்தைகள் பிசாசு சிந்தையை மாற்றிக் கொண்டு சிந்தையில எதையும் நடக்காது. தேவனை மகிமைப்படுத்தி வாயை திறந்து பேசுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசை வைக்கிறார். உங்களுடைய உலக சிந்தைகள், சாப்பாட்டு சிந்தை, பயண சிந்தை, குடும்பத்தின் சிந்தை, ஊழியத்தின் சிந்தை, பிள்ளைகளின் சிந்தை, தயவு செஞ்சு முட்டுக்கட்டுங்க. பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் உள்ளத்தில் விதைக்கிறவனாயிருக்கார். தயவு செய்து உங்களுடைய உள்ளத்திலே எந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. உங்களை வெறுமையாக்கி நிற்கும் போது தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும், தேவனுடைய கிருபை உங்களை நிரப்பும், தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும்.
ஒரு சீகனை புலிகள் வாழ்வை போல அல்ல, அதை விட உன் பகுதியிலே கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன், உயிரியத்தை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன். தேவையற்ற எண்ணம், தேவையற்ற சோர்வு, இவ்வளவு நேரம் ஆடணும், பாடணும், கொண்டாடணும், எல்லாம் பண்ணோம். பிள்ளையே வெள்ளன் எங்க போச்சு, உன் வெள்ளன் எங்க போச்சு, உன் வெள்ளன் எங்கே போச்சு. உன்னிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடி உன் வெள்ளனை ஒடுக்கின அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் இயேசுவின் நாமத்தினாலே நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பெற்றுக்கொண்ட பலன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வீணாகாது. இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களை அபிஷேகம் பண்ணுது. இந்த அபிஷேகம் வீணாகாது. நான் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இருக்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சிறப்பான விசேஷமான அபிஷேகத்தை காணப்படும். இந்த அபிஷேகம் உன்னை வேறு மனிதனாய் மாற்றும், சகலவற்றிலும் வேறு மனிதனாய் மாற்றும், சகலவற்றிலும் உன்னை உயர்த்துகிறதா இருக்கும். உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய வார்த்தையிலே கர்த்தர் கிரியை செய்வான். நீ பேசுகிற வார்த்தையில கர்த்தர் கிரியை செய்வான். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வீணான வார்த்தைகள், கிண்டலான வார்த்தைகள், வீணான சிரிப்புகள், உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் காட்சிகள், உலகத்தின் பேச்சுகள், இவையெல்லாம் என்னைக்கு தூக்கி போட்டு பெருமையாக்குறீங்களோ, பெருமையானதான் உன் ஊழியம், பெருமையானதை கர்த்தர் ஆசிரியர், பெருமையானதை உன் குடும்ப ஆசிரியர். பலவீனத்தையே ஹைலைட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர். உங்களுடைய வாழ்க்கை எனக்கு இது சரியில்லையா, என் உடம்புல அது சரியில்லை. கத்துக்குள்ளே நான் சொல்றேன், உன் பலத்திலே, உன் பலவீனத்திலே தேவ பலன் வர வேண்டும் என்றால் முதல்ல நீ பலவீனப்படும். நீ பலவீனப்படும் போதுதான் தேவனுடைய பலன் என்பதே தெரிந்து கொள்ள முடியும். ஆக கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனம் 1000 வரட்டும், வியாதிகள் 1000 வரட்டும், நீ அதை குறித்து பயந்து கொண்டில்லாமல் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவரே எனக்கு சகாயம், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நான் ஏமாந்து போக மாட்டேன், ஒரு நாள் என் வாழ்க்கை பெருமையாகாது. நான் ஓடின பாதைகள் பெருமையாகாது, நான் உழைத்த உழைப்புகள் பெருமையாகாது. பெருமையாகும் பொருளாதாரம், அநேக குடும்பத்தில் ஊழியர்கள் காசு பெரிய பெரிய பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயம் சொல்ற கர்த்தர் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆகாரத்திற்காக நீங்க உங்க குடும்பத்துக்கு சாப்பாடு போறதில்ல, உங்க சபைக்கே சாப்பாடு போடுது, உங்களை நம்பி வருகிற ஜனங்களுக்கே சாப்பாடு போடுது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். எல்லா கடன் பிரச்சனை, பெரிய பாசத்துக்கு ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை, நான் என்னோடு சேர்ந்து எல்லாரும் இந்த கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும். ஊழியக்காரர்கள் கடன் பிரச்சனையில் அவதிப்படுகிறது. தேவன் விடுதலை தர வேண்டும் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. சூத்ரம் 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 யார் அடைப்பார்கள்? எப்படி வட்டி கட்டினேன்? இந்த இடத்துல வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த இடத்துல இந்த பரிசுத்த பூமியில பலவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, சரீரத்துல மிகுந்த நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பலன் தர வேண்டும். தேவ பலன் தரும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே பலவீனமானவருக்கு ஜெபத்தை தாரும். பலத்தை தாரும். பலவீனமானவருக்கு பலத்தை தாரும். எல்லாரும் வாயில திறந்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைகளை பலத்த விடைகட்டங்கள் எல்லாருடைய ஆண்டவரை நீங்க
ஆரோக்கியம் பலன் உண்டாகும். சுக பலன் அவருக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. இங்கே பலனாய் அன்று வாழ உதவி செய்வீராக தகப்பனே. போயிட்டே இருக்கிறாங்க. நான் உழைக்கிறேன், நான் உண்மையாதான் இருக்கிறேன், ஆனா என் சபையில இல்ல. ஜனங்கள் ஒரு வாரம் ஒரு குடும்பம் வரலன்னா என்னுடைய பிபி எவ்வளவோ ரைஸ் ஆகுது. என் சபையில என்ன சுதந்திரமா ஆராதிக்க முடியல. விசுவாசிகளால் மன வேதனை, சஞ்சலங்கள். ஒரு குடும்பம் வரலன்னா என்னால பீஸ்ஃபுல்லா ஆராதிக்க முடியல. இந்த நாளிலே அவர் அபிஷேகத்தை உங்கள் சபையினுடைய ஊழியத்தை மாற்றுவார். உங்கள் சபையினுடைய ஊழியத்தை மாற்றுவார். நன்றி கண்டதா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட விசுவாசனை குதிரையை போல ஓட யார் வரணும் யார் வரக்கூடாது அதெல்லாம் நாம் ஆராதிப்பதற்கு இந்த தேசத்தில் கர்த்தர் இந்த தேர்தலிலே நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும்போது எல்லாரும் சேர்ந்து உருக்கமாக கர்த்தாவே ஒரு நல்ல ஆட்சி இயேசுவே ஸ்தோத்திரம் 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 சபைகளுக்கு தொடர்ந்து எனக்காக குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கரத்தில் கொடுத்து நீங்களாம் எனக்கு நேராக கை பெரிய உங்களை காட்டுன்னு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜபம் தான் என்ன நடக்கும். நீங்க என்ன ஆசிரியர் ஆசீர்வாதம் தான் உங்க கரத்தெல்லாம் எனக்கு நேரம். நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கரத்தை எனக்கு நேரம். பேரனுக்காக மருமகளுக்காக தேவன் என்னை கலப்படுத்தி சூத்திரப்பா சூத்திரம் 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 பொருளாதாரத்தினால் அவர் செழித்தோங்க உதவி செய்வீராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். மனப்புற நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அடுத்த 1 மாதம் என்ன தேதி? அடுத்த 14 உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா glory to God. Amen. Amen. Hallelujah. Sutra.
கடைசியாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜானில் அவர்கள் செபிப்பார்கள்.